முதுகு மற்றும் முடக்கு வலி குறைவதற்கான யோகாசனம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்ரீ போஸ், மரமாசனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நேரா நின்றுட்டு உங்களுடைய ஒரு காலை மட்டும் இங்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுடைய கைகளை இப்படி மேலே கொண்டு வரணும். மேலே கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணணும். காதை ஒட்டி இருக்கணும். ஒரு 30 வினாடிகள் மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க. இப்படி பண்றதுனால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா முதுகு வலி குறையும். அதே மாதிரி இப்படி நிற்கும் போது ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நிற்க முடியாது, நிலை தடுமாறும். ஸோ அந்த மாதிரி இல்லாம நிலை தடுமாற்றத்தை உறுதி செய்யும். புஜங்காசனம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கோப்ரா போஸ். எப்படின்னு பாருங்க, உங்க வயிற்று கீழே வச்சு படுத்துக்கோங்க. படுத்துட்டு கைகளை அப்படி சைடில் வச்சுட்டு இப்போ கையை என்ன பண்ணும் அப்படின்னா மேலே தூக்கணும். மேலே தூக்கி முதுகு நேராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 30 வினாடிகள் ஹோல்ட் பண்ணுங்க. இப்படி பண்றதுனால முதுகு வலி குறையும், முதுகு எலும்பு வந்து வலிமையாகும். 20 இருந்து 30 வினாடிகள் செய்யலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வஜ்ராசனம். இந்த மாதிரி உங்களுடைய முழங்கால இப்படி ஃப்ளோர்ல படுற மாதிரி வச்சுட்டு உங்களோட பட் வந்துட்டு இங்க பின்னாடி குதிங்காலில் இப்படி உட்காரணும், உங்க ஹீல்ஸ்ல உட்காரணும். ஸோ எப்படின்னு பாருங்க, உட்காந்து கை இப்படி வச்சுக்கோங்க. உங்க முதுகு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். 5 முதல் 10 நிமிடங்கள் வரைக்கும் நீங்க இப்படி இருக்கலாம். இது பண்றதுனால என்ன பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூட்டுல இருக்கிற சிதைவை வந்துட்டு குறைக்குது, உங்களுக்கு சீக்கிரமா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது.